எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே. எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே. எங்கே அமைதி என்று தேடுவோரே, எங்கே அமைதி என்று தேடுவோரே, இங்கே அமைதி தர இயேசு உண்டு. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தால் அன்பை பொழிவார். அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தால் அன்பை பொழிவார். கொஞ்ச நேரம் நீ இறைவனோடு பேச, கொஞ்ச நேரம் அவர் உன்னோடு பேச. கொஞ்ச நேரம் நீ இறைவனோடு பேச, கொஞ்ச நேரம் அவர் உன்னோடு பேச. நீ பேச அதை அவர் கேட்க, அவர் பேச அதை நீ கேட்க. நீ பேச அதை அவர் கேட்க, அவர் பேச அதை நீ கேட்க. உள்ளத்தை திறந்து அவர் இல்லம் நுழைந்து, உள்ளதெல்லாம் சொல்லிவிடு மனம் திறந்து. உள்ளத்தை திறந்து அவர் இல்லம் நுழைந்து, உள்ளதெல்லாம் சொல்லிவிடு மனம் திறந்து. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தார் அன்பை பொழிவார். நெஞ்சமெல்லாம் நீ இறைவனையே வைத்து, தஞ்சம் நீயே என்று தயங்காமல் சொல்லு. நெஞ்சம் எல்லாம் நீ இறைவனையே வைத்து, தஞ்சம் நீயே என்று தயங்காமல் சொல்லு. உன் கரத்தை அன்பால் அவர் பிடிக்க, அவர் கரத்தை அன்பால் நீ பிடிக்க. உன் கரத்தை அன்பால் அவர் பிடிக்க, அவர் கரத்தை அன்பால் நீ பிடிக்க. எந்த துன்பம் உன்னை என்ன செய்திடும், தாங்கும் தெய்வம் உண்டு கவலை விடு. எந்த துன்பம் உன்னை என்ன செய்திடும், தாங்கும் தெய்வம் உண்டு கவலை விடு. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தார் அன்பை பொழிவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பின் இறை சமூகமாக ஒன்று கூடியுள்ள எம் அனைவரையும் அன்னையாம் திருச்சபை இருகரம் நீட்டி அழைக்கின்றது. இன்றைய நாளில் இறைவன் பலியை அல்லது இரக்கத்தையே விரும்புகின்றார். நமது நொறுங்கிய இதயமே இறைவன் விரும்பும் உன்னத பலியாகும். எனவே பாவத்தை நினைத்து உள்ளம் உணர்ந்தவர்களாக இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சும் போது கல்வாரி பலி முழுமையடைகின்றது. எனவே இறைவனின் வார்த்தையால் உள்ளத்தை உறுதியாக்கி வாழ்வை வளமாக்க தரம் 11 மாணவர்களுடன் இணைந்து திருப்பலியை சிறப்பிப்போம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளை, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானவள் புனித ஜான் கிறிசோஸ்தோம் என்கின்ற இவருடைய நினைவு கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கின்றது. இவர் தனது மறை உரையினூடாகவும் தன்னுடைய வாழ்க்கையூடாகவும் மக்களையும் மன்னர்களையும் மனமாற்றினார் என கூறப்படுகின்றது. ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை ஊடாக, கிறிஸ்தவ வாழ்க்கை ஊடாக மற்றவர்களை மனமாற்ற இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடனும் அருளுடனும் ஆசீருடனும் அழைத்து நிற்கின்றேன். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்பு கொடுக்க, சிறந்த முறையில் பங்கெடுக்க, எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள்
இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடனாலும் சிறந்து விளங்க திருவிழமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையில் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர், ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடு ஆடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறி விடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது.
என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கூடு கிடைத்துள்ளது. தங்களுக்கு குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பெறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். உம்மிடமிருந்து வல்லமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய புனிதர் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோம். அப்படி என்ன செய்திருப்பீர் புனிதராகிறதுக்கு என்ற கேள்வி எங்களுக்கு உடனே வாருது. கிறிஸ்தோஸ்தோம் என்று சொன்னா என்ன மீனிங் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பொன் வாயாம். அதுக்கேற்ற மாதிரியே அவர் என்ன செய்திருக்கிறார்? நல்லா மறையுரை ஆற்றுவீராம். மறையுரை ஆற்றினா அவற்றை மறையுரையை கேட்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மனம் மாறுவாங்களாம். மக்கள் மட்டுமில்லை, அரசரே மனம் மாறுவீராம் என்று சொல்லுவாங்க. இவர் கடவுள் மீது கொண்ட பக்தியால் என்ன செய்வார் என்று சொன்னா நோன்பு இருப்பேர், தவம் இருப்பேர், தன்னைத்தானே வருத்தி வேற கொள்ளுவேராம். அந்த நற்செய்தியை அந்த திருவிலியத்தை வாசிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோட இரவு பகலாக வாசிப்பேராம், கண் விழித்தெல்லாம் இருப்பேராம். சொல்லப்போனா ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்திருக்கிறேன். இன்னொரு கிறிஸ்துவ போல
வாழ்ந்திருக்கிறேன். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் லூக்காங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு மற்றது நேற்று வந்த நற்செய்திகளை பார்த்தோம்னு சொன்னால் இதை சொல்லுவாங்க பேருரை அப்படின்னு சொல்லி. நற்செய்தியிலேயே நாங்கள் பார்க்குறோம் 2 பேருரை தான் இருக்குது. ஒன்று வந்து மத்தேயுவில் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது, என்னது மலைப்பொழிவு. மற்றது வந்து லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம் தொடங்கி 49 முடிய அடுத்த 2 பேருரைகள் தான். இந்த பேருரையில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் எப்படி இருக்கணும், அதுதான் அந்த உரையே. இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட கண்ணுக்குள்ளேயே பெரிய மரக்கட்டை ஒன்று கிடக்குது. அதை நாங்கள் பார்க்காம மற்ற ஆக்கள்கிட்ட கண்ணுக்கு இருக்கிற தூசியை தட்டுட்டுமான்னு சொல்லி கேட்குறது இந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சுத்தம் பண்ணி போட்டு எங்களோட வாழ்க்கையை ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுருங்க, இந்த நற்செய்தியில் இயேசு சொல்கிறது நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அடுத்தவர்களை தீர்ப்பிடுறதுக்கு தகுதி அற்றவர்கள். எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாங்கள் சுத்தமான ஆக்களாக இருந்தாலும் அடுத்தவர்களை தீர்ப்பிடுறதுக்கு நாங்கள் எப்போதுமே தகுதியற்றவர்கள். ஒரு ஆளால் மட்டும்தான் தீர்ப்பிட முடியும். அது யாரு? இயேசுவால், கடவுளால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மனிதர்களை தீர்ப்பிட முடியும். அவர்கள்தான் உண்மையான கடவுள். அவர்கள்தான் தீர்ப்பு வழங்குவதில் நியாயமாக செயற்படுபவர்கள். நாங்களெல்லாம் இல்லை. புரட்சிகரமான வார்த்தைகளை நாங்கள் பார்க்குறோம் இயேசு பேசுகிறத. தீர்ப்பிடாத, தீர்ப்பிட்டி என்று சொன்னால் நீ என்ன செய்வாய்? தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவாய். எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் உனக்கும் அளக்கப்படும், எனக்கும் அளக்கப்படும். ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டு. எப்படி முடியும்? என சும்மா ஜோக்குக்கெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லணுமென்றதுக்காக சொல்லக்கூடாது. ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் முடியும், அதை செய்து காட்டி இருக்கிறேன். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடவுளோடு இணைந்திருக்கேக்க, இறை தந்தையோடு இணைந்திருக்கேக்க அதெல்லாம் முடியும். இல்லை நான் தான் இப்படித்தான் வாழப்போன்னு சொன்னால் கஷ்டம். இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறத மற்றாக்களுக்கு கொடுங்க அப்படி எங்கிறேன், கொடுத்து வாழுங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஏன் கொடுக்கணும்? அந்த அந்தோனியா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரங்கள்லாம் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், கொஞ்சம் விற்று போட்டு காசு எடுக்கிறாங்களே, அவங்க உண்மையாக இல்லையே. சரி, எவ்வளோத்துக்கு விற்பாங்க சொல்லுங்களேன்? ஆக கூட போனால் ஒரு 300 ரூபாய்க்கு விற்பாங்களா அந்த பார்சலை? 300 ரூபாய்க்கு விற்று என்ன செய்வாங்க? கட்டிடம் கட்டிடுவாங்களா? இல்லை பலஸ்தான் கட்டுவாங்களா? இல்லாட்டி சொத்து தான் சேர்ப்பாங்களா? நாங்கள் ஏன் நல்லது செய்யலைங்கிறதுக்கு நாங்கள் காரணம் கொடுக்குறோம் தானே. பார்த்தீங்களா? அவங்க நல்ல மில்லை அப்படின்ட்டு. அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். கொடுங்க, திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்காதீங்க. எதையும் எதிர்பார்த்து என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அதெல்லாம். உண்மையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழணும்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இது இப்படி தான் வாழணும், இதன்படி தான் நாங்கள் வாழணும். எப்படி? ஒரு கணத்தில் அரைச்சா மறுகணத்தை காட்டுவோம், நாங்கள் கொடுப்போம், அங்கே ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டோம், தீர்ப்பிட மாட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் தகுதியற்றவர்கள் தீர்ப்பிட இறைவனால் மட்டும்தான், இயேசுவால் மட்டும்தான் தீர்ப்பிட முடியும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கே தெரியும், எங்களோட கண்ணுக்குள்ளே பெரிய மரக்கட்டை ஒன்று கிடக்கு, அதை தூக்கி எறியவே எங்களால் கஷ்டமாக இருக்குது. எப்படி போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்கிறது? அங்கே உண்ட கண்ணுக்குள்ளே தூசியெல்லாம் கிடக்குன்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். புரட்சிகரமான வார்த்தைகள். எப்படி இயலும் என்று சொல்லி பார்த்தா கடவுளோட இணைந்திருந்தால் மட்டுமே தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இறைவனை விட்டு நாங்கள் பிரிந்து இருந்தோமாக இருந்தால் இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக தெரியும், பெரிய ஒரு கொள்கையாக தெரியும். ஆனால் இதெல்லாம் பெரிய கொள்கையே கிடையாது. சிம்பிள் என்னென்று சொல்கிற ஒரு சிம்பிள் வாழ்க்கை முறை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை முறை. அதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து நமக்கு சொல்லித்தர. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிம்பிளான வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் ஆடம்பரமாக கௌரவமாக எங்களோட வார்த்தைகள் கேட்கப்பட வேண்டும் என்று கச்சிதமாக நாங்கள் எங்களோட அதிகாரம் எல்லாருக்கும் தெரியணும் என்று சொல்லி இல்லை. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடையவே கிடையாது. அப்படின்னு சொன்னால் இயேசு நல்லாகவே எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருப்பேன்னு சொன்னால் அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை.
அவரை விடவா நாங்கள் பணக்காரர்கள்? அவரை விடவா நாங்கள் அதிகாரத்தில் சிறந்தவர்கள்? அவரை விடவா ஞானத்தில் நாங்கள் சிறந்தவர்கள்? அவரை விடவா மறைவுரையாற்றிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் அவரை பார்க்க எங்களுக்கு விளங்கும். அவர்கிட்ட சிம்பிள் வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்கிற அந்த வார்த்தைகள், தந்தையிட்ட போங்கன்னு சொல்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வைக்கும். இல்லை நாங்கள் இப்படித்தான் இருக்க போகிறோம்னு சொன்னால் ஆக்கள் சொல்லுவாங்க, நாங்களும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க. எங்களுக்கு மனமாற்றம்ங்கிறது ஆண்டவரோடு இணைந்திருக்க தான் நடக்கும். அது அந்த மனமாற்றத்தை எதிர்பார்த்து நாங்கள் வாழுவோம். ஆக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மட்டும்தான் வாழுவீங்க, நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை வாழுவீங்க. மனமாற்றம்ங்கிறது அது உடனே நடக்கும். நடந்தோன்னா அது படிப்படியாக போய்கொண்டே இருக்கும். அப்படித்தான் புனிதர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் உண்மையாக இருப்போம், கடவுளுக்கு உண்மையாக இருப்போம், கடவுளோட பயணிப்போம். கடவுளோட பயணிக்க நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நான் சொல்கிற மாதிரி தான் மற்றாக்களில் கடவுளை காண்போம். அவனும் கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டவன் என்ற அந்த கருத்து எங்கள் மனதில் எப்பயுமே ஊன்றி இருக்கும். ஆமென். தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இறைவனின் திருப்பணியை நிறைவு செய்ய அழைப்பு பெற்றுள்ள குருக்கள் துறவிகளை ஆசிர்வதித்து இன்று திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவரையும் எமது பங்கு தந்தையும் ஆசிரியினால் நிரப்பி அவர்களது பணிவாழ்வு சிறக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நூற்று இறைவா, நோயாளிகளையும் வைத்தியசாலையில் இறப்போரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இவர்களை உமது கரத்தில் எடுத்து குணப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டில் நடைபெற இருக்கும் தேர்தலில் நீதியான முறையில் சிறந்த தலைவரை நீ தாமே பெற்றுத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவனே, மாணவர்களாகிய நாம் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வளரவும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே அனாதை பிள்ளைகளையும் விதவைகளையும் சிறையிலே தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் வைத்தியசாலைகளில் குணம் பெறுவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவரது சித்தத்துக்கேற்ப இவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கி அவருடைய அன்பை காட்டுவாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமேன். உயிரே என் நிறைவா, உலகெல்லாம் வாழ உமதன்பு பணியில் என்னை ஏற்றுக் கொள்ளும். புது வாழ்வு காண வழி நடத்தும். உயிரே என் நிறைவா, உலகெல்லாம் வாழ உமதன்பு பணியில் என்னை ஏற்றுக் கொள்ளும். புது வாழ்வு காண வழி நடத்தும். என்னுடல் ஆவி சொல் செயல் அனைத்தும் உம்மிடம் நான் இன்று தருகின்றேன். என்னுடல் ஆவி சொல் செயல் அனைத்தும் உம்மிடம் நான் இன்று தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் உமக்காய் என்றும் வாழ்ந்திடவே உமதருள் பொழிந்து காத்திடுவாயா. உயிரே என் நிறைவா, உலகெல்லாம் வாழ உமதன்பு பணியில் என்னை ஏற்றுக் கொள்ளும். புது வாழ்வு காண வழி நடத்தும். வன்மனச் செயலும் புண்படும் சொல்லும்
உன்னோடு வாழ்ந்தால் மாய்ந்துவிடும் வன்மனச் செயலும் புண்படும் சொல்லும் உன்னோடு வாழ்ந்தால் மாய்ந்துவிடும் 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 இணையிலா அன்பால் அணைத்திட வருவாய் இணையிலா அன்பால் அணைத்திட வருவாய் தியாகத்தின் உருவே பூந்தெழிலே சுயநலம் மறக்க அரவணைப்பா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிசோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரையின்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்றன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னிலையில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மையும் அன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இன்னொரு இயேசுவாக மாற எங்களை அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எழுந்து வா இந்த நிறையுடவே, இந்த ஆன்மா பசியால் தினமும் தவிக்கிறதே. இறையமுதே என் இனியவனே, ஜீவரசத்தை பருகிட நாவிங்கு துடிக்கிறதே. மனமுனை தேடிய வருகின்றே, வேதனை சோதனை வருத்தங்கள் என்னை வாட்டி வதைக்கையிலே. உன் நாமத்தை நினைத்து உரிய மனமுனை தேடிய வருகின்றே. எழுந்து வா என்னுள் விரைந்து வா, சோதனை வென்று நிம்மதி அடைந்திடவா. எழுந்து வா என்னுள் விரைந்து வா, வேதனை அகற்றி வருத்தங்கள் நீக்கிடவா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாய் இருக்கின்றார். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இன்னொரு இயேசுவாக வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். இந்த கண்களில் இமை போல் என்னாலும்
கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.